அரசியலில் வெல்ல வேண்டுமென்றால் ஒன்று பணபலம் வேண்டும் அல்லது படைபலம் வேண்டும். இது இரண்டுமே இல்லாமல் 31 வயதில் தமிழ்நாட்டின் எம்எல்ஏவாகி இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷனாக மாறியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ். அப்பா சீனிவாசன் ஒரு சமையல்காரர், அம்மா அவருக்கு உதவியாளர். ஸ்ரீரங்கம் தான் ரமேஷின் சொந்த ஊர். பள்ளி கல்வியை தமிழ் வழியில் பயின்ற ரமேஷ் சென்னை மறைமலை நகரில் உள்ள SRM பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தான் மெக்கானிக் பிரிவில் பொறியியல் பட்டத்தை பெற்றார். படிப்பை முடிப்பதற்கு முன்பே 2016ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். குடும்பத்தின் முதல் பட்டதாரி. அதிலும் கஷ்டப்பட்டு வரும் வருமானத்தை கொண்டு கல்லூரி கனவை நிறைவேற்ற களமிறங்கியவர் ரசிகர் மன்றத்தின் பக்கம் திரும்புகிறாரே என்றெல்லாம் அப்போது அவரது பெற்றோருக்கு அச்சங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ரமேஷுக்கு அவர் செல்லும் திசை தெளிவாக தெரிந்திருந்தது. 2017இல் பட்டம் பெற்றதும் ஆட்டோமொபைல் துறையில் வேலை, வெளிநாட்டு சம்பளம் என்று நாட்களை நகர்த்திக் கொண்டிருந்தார் ரமேஷ். ஆனாலும் மீடியாவில் சாதிக்க வேண்டும் என்பதுதான் அவரது கனவாக இருந்தது. கண்டென்ட் எழுதுவது, ஆங்கரிங் செய்வது, அப்போது வேகமாக வளர்ந்து வந்த சோசியல் மீடியாக்களில் பாரம்பரிய மீடியாக்களின் இருப்பை தக்க வைக்கும் அளவுக்கு சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி வகுப்பது என பல விஷயங்களில் தன்னை மெருகேற்றிக் கொண்டார் ரமேஷ். ஏதாவது ஒரு மீடியாவில் வாய்ப்பு கிடைத்து விடாதா என அவர் இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் கொரோனா வந்து அவரது முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டது. ஆனால் 2021இல் கொரோனா அலை ஓய்ந்த கையோடு மீடியா கனவை நிறைவேற்றும் துடிப்போடு களமிறங்கினார் ரமேஷ். செய்தி நிறுவனங்களுக்கு ரெஸ்யூம் அனுப்பியதோடு நிற்காமல் செய்தி நிறுவன ஆசிரியர்களின் இன்பாக்ஸுக்கு சென்று வேலை கிடைக்குமா என்பது வரை இறங்கி அலசி இருக்கிறார். ஆனாலும் மீடியா அவருக்கு கை கொடுக்கவில்லை. அன்று அவரை கண்டுகொள்ளாத மீடியாக்கள் இன்று அவரது பேட்டிகளையும் பேச்சுகளையும் மாறி மாறி ஒளிபரப்பி வருவது காலம் அவருக்கு அளித்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். மீடியாக்கள் கொடுக்காத அங்கீகாரத்தை விஜய் மக்கள் இயக்கம் ரமேஷுக்கு கொடுத்தது. அவரை தனது பேச்சாளராக வசப்படுத்திக் கொண்டது. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதே பேசி பேசி பிரபலமடைந்த ரமேஷ் தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கப்பட்டதும் மீடியாக்களில் பட்டையை கிளப்ப தொடங்கினார். அவரது துடிப்பான பேச்சு, டைமிங் சென்ஸ், வீராவேசமான வசனங்கள் விஜயின் பின்னால் அணிவகுத்து நின்ற இளைஞர்களின் ரத்தத்தை மேலும் சூடாக்கியது. இது போதாது என அவரை மாநில ஊடக மற்றும் செய்தி தொடர்பு அணியின் ஒருங்கிணைப்பாளராக நியமித்தார் தாவேகா தலைவர் விஜய். அதன் பிறகு தாவேகாவின் பிரதிநிதியாக ரமேஷ் கலந்து கொண்ட மேடைகள் மேலும் கவனம் பெற தொடங்கின. விஜயை பார்த்து கூத்தாடி என்ற திமுகவினரின் விமர்சனத்தை உதயநிதி என்ன விடுதலை போராட்ட தியாகியா என்ற ஒற்றை பதிலடியில் வாயடைக்க வைத்தார். திமுக அரசு காலை உணவு திட்டத்தை பிரமோட் செய்து கொண்டிருந்த போது கையில் முட்டையோடு சத்துணவு திட்டத்தின் தரத்தை விமர்சித்து கவனம் ஈர்த்தார். ரசிக கூட்டம் சிறுபிள்ளை வெள்ளாமை என்றெல்லாம் திமுகவினர் விமர்சித்த போது இந்த சின்ன பசங்க 2026இல் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவார்கள் என முழங்கி தாவேகா தொண்டர் படைக்கு புத்துணர்ச்சி ஊட்டினார். மேடை பேச்சில் அவர் காட்டிய தீவிரம் ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளராக களமிறங்கும் வாய்ப்பை அவருக்கு பெற்று தந்தது. ஏற்கனவே ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் வென்ற தொகுதி என்பதாலும் அன்பில் மகேஷ், KN நேரு போன்ற திமுக அமைச்சர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் தொகுதி என்பதாலும் ரமேஷின் வெற்றி கனவு என்னாகுமோ என்பது புரியாத புதிராகவே இருந்து வந்தது. தாவேகாவின் படைபலம் இருந்தாலும் பணபலம் அறவே இல்லாமல் தான் தேர்தலில் களமிறங்கினார் ரமேஷ். அசையும் சொத்தாக அவரது மனைவிக்கும் அவருக்கும் சேர்த்தே 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தான் இருந்தன. அசையா சொத்தாக சொந்தமாக நிலம் கூட அவருக்கு இல்லை. போதாக்குறைக்கு அவர் பெயரிலும் மனைவி பெயரிலும் 13 லட்சம் ரூபாய் வரை கடன் வேறு இருந்தது. ஆனால் அதிகார பலத்தையும் பணபலத்தையும் தாண்டி வீடு வீடாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்தார் ரமேஷ். அதோடு விஜயோடு நெருங்கி பழகும் வாய்ப்புடையவர் என்பதும் அவருக்கு கூடுதல் பலமானது. இதனால் தேர்தல் முடிவில் சுமார் 33,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் ரமேஷ். வென்ற பிறகு பேட்டி கொடுத்தவர் அடுத்தடுத்து செய்ய போகும் முக்கிய வேலைகளை பட்டியலிட்டார். அதில் மக்கள் MLAவை தொடர்பு கொள்ள பிரத்யேக மின்னஞ்சல், தொலைபேசி எண், புகார் தெரிவிக்க வலைதள பக்கம், அதோடு ஒன்றியத்துக்கு ஒன்றியம் MLA குறைதீர் அலுவலகம், மாதம் மக்களை சந்திக்கும் பிளான் என ஏகப்பட்ட திட்டங்களை அடுக்கி இருக்கிறார். தொகுதி மக்களோடு மட்டுமல்ல, குடும்பத்தோடு அவர் காட்டும் நெருக்கமும் மீடியாக்களின் கவனத்தை ஈர்த்தது. தனது மனைவியுடனும் மகன் ஆரியனுடனும் ரமேஷ் கோட்டைக்கு வந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்தன. பேசி பேசி ஆட்சியை பிடித்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் அதே பேச்சு திறமையை வைத்து சட்டமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார் ரமேஷ்.